ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குக்கரில் 5 நிமிஷத்தில் அவரைக்காய் சாம்பார் வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவரைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் நான் முழுசாகவே போட்டுருவாங்க. குக்கரில் செய்கிறதுனால டக்குன்னு இதாகிடும், குழஞ்சி போயிடும், கரைஞ்சி போயிடும். இது வந்து ரேஷன் பருப்பு பாதி, நல்ல துவரம்பருப்பு, கடையில் வாங்கின துவரம்பருப்பு பாதி போட்டிருக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இதை நல்லா 2 டைம் நல்லா க்ளீனாக அலசிட்டு 3வது டைமாக தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, சாம்பாரில் சேர்த்துக்கலாம், சத்தானது. ஒரு 2 தக்காளி வச்சுக்கணும். என்கிட்ட இந்த தக்காளி தான் இருக்குது. 2 நாட்டு தக்காளி வச்சுக்கணும். புளியும் துவரம்பருப்பு ஊற வைக்கையில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணுங்க. டக்குன்னு அந்த சாம்பார் செஞ்சிடலாம் நம்ம. இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். துவரம்பருப்பை தண்ணியை இருத்துட்டு 1-2 அப்படியே பொடிச்சு வச்சுக்கணுங்க. மிக்சியில் போட்டு புளி கரைச்சி வச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்க ஆயில் ஊற்றிக்கலாம். நான் எப்போவும் சாம்பார் தாளிக்கையில் நல்லெண்ணெய் தாங்க தாளிப்பேன். கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் லைட்டாக போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அப்படியே கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும். எப்போவும் குக்கரில் தான் தாளிப்பாங்க எல்லோரும். நான் வந்து எண்ணெய் சட்டியில் தாளித்து அப்போ தான் வசதியாக இருக்குங்க. எனக்கு சின்ன குக்கரில் வதக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எண்ணெய் சட்டியிலே நான் வதக்கிடுவேன். இப்போ இதை வந்து கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும். நான் ஒரு தக்காளி இருக்கிறதுனால நான் முழுசாக அப்படியே போட்டுடுறேங்க. குக்கரில் வேகையில் உடஞ்சிரும். அப்படியே தக்காளி கட் பண்ணி இருந்தால் அதிலே போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். இதில் அவரைக்காயை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவும் சாம்பார் பொடி போடுறது பிடிக்காதுங்க. எங்கள் ஊர்லலாம் எங்கள் அம்மாலாம் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவாங்க. இவ்வளோ தான் சேர்ப்பாங்க. சாம்பார் பொடி போட்டால் என்னால் சுத்தமாக சாப்பிட முடியாதுங்க. உங்களுக்கு சாம்பார் பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த அளவு போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சதையும் இதோட ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே குக்கரில் நம்ம போட போகிறோம். இது கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதனால தான். இதில் பருப்பு பொடிச்சு வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். தக்காளி இதில் தூக்கி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு, சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. போட்டாச்சு, அவ்வளோதாங்க. சீரகம் போடுறதும் எனக்கு பிடிக்காதுங்க சாம்பாரில். இதை வந்து குக்கரில் மாற்றி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நான் எப்போவும் குக்கரில் வச்சது இல்லைங்க, தனி பாத்திரத்தில் தான் வைக்கிறது பழக்கம். குக்கரில் மாற்றிடலாம். குக்கரில் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. ஒரு 3 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். எல்லாமே சேர்த்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 5 விசில் 6 விசில் விட்டுருப்பாங்க. குக்கர்லேருந்து எடுத்து சாம்பாரை மாற்றி வச்சுட்டேங்க. எண்ணெய் விட்டு சாம்பார், ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்குதுங்க. எண்ணெய் கொஞ்சம் எல்லாமே வெந்துருச்சு. ஆனால் வந்து பருப்பு மட்டும் கொஞ்சம் வேகலைங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு இந்த 5த்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.